ஸோ இப்போ குளோபல் இஷ்யூனால மார்க்கெட் வந்து ஒரு மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே டவுன் ஆகிருக்கு. ஸோ வரக்கூடிய மாதங்களில் நிஃப்டி எப்படி இருக்கும், அதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம டெக்னிக்கலாக செக் பண்ணலாம். இப்போவும் கோல்டு வந்து கன்சால்டேஷன் பீரியடில் இருக்குது. கன்சால்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளவே வந்து கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் கன்சால்டேஷன் நம்ம சொல்கிறோம். இந்த கன்சால்டேஷன்றது ஏதர் அப் சைடும் போகலாம், டவுன் சைடும் போகலாம். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஹையர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த ட்ரையாங்கிளோட லாஸ்ட் கேண்டில்ல லோயர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான டார்கெட் எவ்வளவு வைக்கலாம்னா, இந்த கப்போட ஹைட் இருக்குல்ல, நெக்லைன் டு அந்த கப்போட பாட்டம், பெரிய பாட்டம், அந்த பாட்டத்தோட டிஸ்டன்ஸை நம்ம வந்து டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். வரக்கூடிய வாரங்களில் ராம்கோ சிமெண்ட் அண்ட் செயில் இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜஸ்மி இன்வெஸ்ட்மெண்ட், நான் தேவசிகாமணி. வாரம் நம்ம வந்து டெக்னிக்கல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி கடந்த வாரங்களில் பார்க்கும்போது நம்ம வந்து அப் ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தோம். அதனோட நம்ம சொல்லும்போது 26,300 லெவல் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் அந்த லெவல் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ குளோபல் இஷ்யூனால மார்க்கெட் வந்து ஒரு மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே டவுன் ஆயிருக்கு. ஸோ வரக்கூடிய மாதங்களில் நிஃப்டி எப்படி இருக்கும், அதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம டெக்னிக்கலாக செக் பண்ணலாம். நிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் பார்க்கும்போது 24,700 தான் நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. ஸோ அந்த லெவலில் பையிங்கான ஒரு கேண்டில் எதனா ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதனுடைய நெக்ஸ்ட் லெவல் சின்ன ஒரு புல் பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய புல் பேக் வந்ததுன்னா ரெட்ரெச்மெண்ட் 36 லெவல் பார்க்கும்போது 25,300 லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சப்போஸ் இன்கேஸ் அந்த லெவலில் ஒரு பாட்டம் லெவலில் ஒரு பையிங்கான கேண்டில் எதுவும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா ஃபர்தராக நிஃப்டி செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,900 வரைக்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலில் பையிங் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா சின்ன புல் பேக் வரும். அப்படி பையிங் கேண்டில் ஃபார்ம் ஆகலை அப்படின்னும் போது அது ஃபர்தராக செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரண்ட்டாக நிஃப்டியில் இன்வெர்டர் ஹேமர் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்வெர்டர் ஹேமரோட லோ பாயிண்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த லோ கன்ஃபர்மேஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ 25,014 பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலான 24,793 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த லெவலில் தான் நம்ம வந்து பையிங்கான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதான் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 24,700ன்றது ஒரு முக்கியமான லெவல். அந்த லெவலில் நம்ம வந்து ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பேங்க் நிஃப்டியும் நமக்கு ஸ்டில் வந்து செல்லிங் தான் இருக்கு. இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் நம்ம பார்க்கும்போது 50,500 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அங்கே நம்ம பையிங் சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய பையிங் இனிஷியேட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கடந்த வாரங்களில் வந்து கோல்டு பற்றி நம்ம பார்த்துருந்தோம். கோல்டு வந்து நம்மளோட ரெக்கமெண்டேஷன் படி ஸ்டில் பையில் தான் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். அதே போல தான் இப்பவும் கோல்டு வந்து கன்சால்டேஷன் பீரியடில் இருக்குது. கன்சால்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளவே வந்து கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் கன்சால்டேஷன் நம்ம சொல்கிறோம். இந்த கன்சால்டேஷன்றது ஏதர் அப் சைடும் போகலாம், டவுன் சைடும் போகலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் குளோபலாக எனி நெகட்டிவ் நியூஸ் இருந்தால் எல்லாருமே வந்து கோல்டில் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த கன்சால்டேஷனோட ஹையர் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கோல்டு வந்து டெக்னிக்கலாக பையில் தான் இருக்குன்னு. அதே போல தான் ஸ்டில் வந்து கோல்டு வந்து டெக்னிக்கலாக பைட்டில் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இஸ் பையிங்கில் தான் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து டெக்னிக்கலாக சில விஷயங்களை நம்ம வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் வந்து பேட்டர்ன்ஸ், அதாவது வந்து நிறைய டைப் ஆஃப் கேண்டில் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு ஷேப்பாக ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பேட்டர்ன்ஸ். அது பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன, அதை எங்கே என்ட்ரி கொடுக்கணும், அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பேட்டர்ன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வந்து புல்லிஷ் ஃபிளாக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா புல்லிஷ் ஃபிளாக்ன்றது ஒரு ஃபிளாக் எப்படி இருக்குமோ, போல் அந்த ஃபிளாக் இருக்குமோ அதே போல தான் இருக்கும். ஸோ இதனோட என்ட்ரி லெவல் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த அந்த கன்சால்டேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கன்சால்டேஷனுக்கு மேலே போகும்போது நம்ம வந்து பிரேக் அவுட் லெவல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபோல் ஃபார்ம் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சல்டேஷன், இது வந்து ஃபிளாக் மாதிரியே இருக்கும். இது மாதிரி ஃபிளாக் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதோட பையிங் கன்ஃபர்மேஷன் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா அந்த கன்சல்டேஷனோட ஹை பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு வந்து பையிங் வரும். இதுதான் நம்ம வந்து என்ட்ரி பாயிண்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம என்ட்ரி போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அந்த கன்சல்டேஷனோட லோ பாயிண்ட்டை நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். டார்கெட் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா
போலோட ஹைட்டே நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போலோட ஹைட் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ட்ரி லெவல்லேருந்து 20 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட்டாக வச்சு நம்ம வந்து நம்மளோட ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ்ன்றது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த கன்சாலிடேஷனோட ஃப்ளாகோட லோ பாயிண்ட்டை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அப்போ புல்லிஷ் ஃப்ளாக் அப்படின்னும் போது பையிங்கான ஒரு சிக்னல் தான். இந்த புல்லிஷ் ஃப்ளாக் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆனாலும் அதுக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து டெய்லி சார்ட்டில் பார்த்தாலும் அதுக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்கும், இதர் வீக்லியில் பார்த்தாலும் அதுக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்கும், இன்ட்ராடேலையும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ புல்லிஷ் ஃப்ளாக்ன்றது பையிங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பேரிஷ் ஃப்ளாக். பேரிஷ் ஃப்ளாக்ன்றது ஒரு செல்லிங்கான ஒரு இண்டிகேட்டர். ஃப்ளாக் வந்து நம்ம வந்து ரிவர்ஸில் வச்சு எப்படி இருக்கும், ஒரு போல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கன்சாலிடேஷன் இருக்கும், அகைன் வந்து ஒரு ஃபால் இருக்கும். அகைன் இதில் வந்து நம்ம வந்து செல்லிங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் எங்கே எடுக்கலாம் அப்படின்னாக்கா இந்த ஃப்ளாகோட லோ பாயிண்ட், அதாவது கன்சாலிடேஷனோட லோ பாயிண்ட்டை பிரேக் ஆகும்போது ஃபார்தராக செல்லிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கான ஸ்டாப் லாஸ் அந்த கன்சாலிடேஷனோட ஹையர் பாயிண்ட்டை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இதுக்கான டார்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த செல்லிங் வரும் அப்படின்னாக்கா அகைன் இந்த போலோட லென்த்தை நம்ம வந்து இங்கே வந்து நம்ம செல்லிங்கான டார்கெட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். அதாவது வந்து ஒரு ட்ரையாங்கிள் போல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கேண்டில் படி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பிகர் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மாலர் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மாலர் கேண்டில், இது மாதிரியான ஒரு கேண்டில் மட்டுமே ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய கேண்டில் நம்ம எடுக்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இந்த ட்ரையாங்கிளோட எண்டில் எந்த சைடு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஹையர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த ட்ரையாங்கிளோட லாஸ்ட் கேண்டிலில் லோயர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் டபுள் சைட் பிரேக் அவுட் நடக்கும். மற்ற பேட்டர்னில் ஏதோ ஒரு பையிங் ஆர் செல்லிங் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மட்டும்தான் வந்து பையிங்கும் வரும், செல்லிங்கும் வரும். ஸோ இதுக்கான என்ட்ரி பாயிண்ட் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட எண்டில் உங்களுக்கு வந்து எதர் பையிங்கோ செல்லிங்கோ வரும். இது நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். இதுக்கான டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எந்த அளவுக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது பையிங் வந்தாலும் அந்த லெவலுக்கு வரைக்கும் வரும், அதே போல் செல்லிங் வந்தாலும் அந்த மாதிரி வந்து டவுன் சைடு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னா லாஸ்ட்டாக எந்த கேண்டலோட ஹையர் பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த கேண்டலோட லோவே நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இந்த பேட்டர்னில் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும், டார்கெட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எந்த பக்கம் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எதர் அப் சைட் ஆர் டவுன் சைட் ரெண்டுமே வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வந்து கப் அண்ட் ஹேண்டில். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அகைன் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயில்டாக இது எங்கே என்ட்ரி கொடுக்கணும்னு. இந்த பேட்டர்ன் வந்து ஒரு கப்பு, ஒரு பெரிய பாட்டம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலர் பாட்டம், அதாவது ஒரு கப்பு போலவே இருக்கும். இதோட நெக்லைன் அப்படி சொல்லக்கூடியது என்னன்னாக்கா வந்து இந்த பெரிய பாட்டம் போயிட்டு மறுபடியும் டேர்ன் ஆகக்கூடிய அந்த இடம் தான் வந்து நம்ம நெக்லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதனோட என்ட்ரி பாயிண்ட் எங்கே வைக்கலாம் அப்படின்னா இந்த நெக்லைனை பிரேக் அவுட் ஆகணும். நெக்லைனை பிரேக் அவுட் ஆகும்போது அங்கேருந்து நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ என்ட்ரி கொடுத்தாச்சு. இதுக்கான டார்கெட் எவ்வளோ வைக்கலாம்னா இந்த கப்போட ஹைட் இருக்குல்ல, நெக்லைன் டு அந்த கப்போட பாட்டம், பெரிய பாட்டம், அந்த பாட்டத்தோட டிஸ்டன்ஸை நம்ம வந்து டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். அப்படி நம்ம வைக்கும்போது இதுக்கான ஸ்டாப் லாஸ் ஹேண்டிலோட அந்த சின்ன பாட்டத்தோட லோவே நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு நம்மளோட ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். இது வந்து கப் அண்ட் ஹேண்டில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இதுலேயே வந்து இன்வர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் புல்லிஷ் ஃப்ளாக், பேரிஷ் ஃப்ளாக். சிமெட்ரிக்ன்றது டபுள் சைட் ரியாக்ஷன். அதே போல தான் இது இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில். இது செல்லிங்கான ஒரு ரியாக்ஷன்ஸ் தான். கப் அண்ட் ஹேண்டில் ரிவர்ஸாக வச்சாக்கா இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில். இது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய டாப் இருக்கும், அதே போல் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மாலர் டாப் இருக்கும். இதனுடைய நெக் லைனை பிரேக் அவுட் ஆகும்போது ஃபர்தராக செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இதனுடைய ஸ்டாப் லாஸ் அந்த சின்ன டாப்போட ஹையை தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் அகைன் வந்து இந்த கப்போட லென்த்தை நம்ம வந்து செல்லிங்கான டார்கெட்டாக நம்ம வைக்கலாம். இப்போ நம்ம இதோட என்ட்ரி பாயிண்ட் நம்ம ஜென்ரலாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம முதல்ல நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். கேண்டில், பையிங்கான கேண்டில் அண்ட் செல்லிங்கான கேண்டில் பார்த்தோம். அந்த கேண்டில் வந்து இதோட என்ட்ரி பாயிண்ட்டில் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன் ஹெட் அண்ட் ஷோல்டர். இது ஹெட்டு, ரெண்டு பக்கமும் ஷோல்டர் இருக்குது. இது வரைக்கும் எடுத்தாக்க ஹெட் அண்ட் ஷோல்டர் இதே போல் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்றது என்னன்னாக்கா வந்து இந்த நெக்லைன் அகைன் வந்து நெக்லைனும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டு ஷோல்டர் அந்த ஹெட் இது ரெண்டுக்கு இந்த கிராஸ் பண்ணி இந்த லெவலில் வந்து உங்களுக்கு செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா இதனோட என்ட்ரி பாயிண்ட்டு நெக்லைனை பிரேக் பண்ணணும். இதுக்கான டார்கெட் ஹெட்டுக்கும் அந்த நெக்லைனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம்.
இதுக்கான ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னா ஷோல்டரோட ஹை பாயிண்ட்டே நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்றது செல்லிங்கான ஒரு இண்டிகேட்டருக்கான பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது இதனோட ரிவர்ஸு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பையிங்கான ஒரு இண்டிகேட்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷோல்டர் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஒரு டீப்பான ஒரு ஹெட் இருக்கும், நெக்லைன் வந்து ஒரு ஷோல்டர் இருக்கும். நெக்லைன்றது இதுக்கான அந்த லெவல் தான் நெக்லைன். இதுக்கு மேலே போகும்போது நம்ம பையிங் எடுத்துக்கலாம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் ஷோல்டரோட லோவே நம்ம ஸ்டாப் லாஸை எடுத்துக்கலாம். இதுக்கான டார்கெட் அந்த நெக்லைனுக்கும் ஹெட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை நம்ம டார்கெட்டாக அடிச்சுட்டு நம்ம வந்து என்ட்ரி கொடுத்த லெவல்லேருந்து நம்ம பையிங் போகலாம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஸ்டாக் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து டெக்னிக்கலாக இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் இஷ்யூனால வந்து ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்கு. செல்லிங்கில் இருக்கிறதுனால நம்ம வந்து பையிங்கை வந்து பெருசாக நமக்கு அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் எந்த செக்டார் வந்து அப்கமிங் வாரத்தில் வந்து ஒரு பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிமெண்ட் செக்டார் வந்து கொஞ்சம் பையிங்கில் இருக்குது. அதே போல் ஸ்டீல் செக்டார் வந்து பையிங்கில் இருக்குது. சிமெண்ட் செக்டார்னு பார்க்கும்போது ராம்கோ சிமெண்ட் வந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் இறங்க போதிலும் ராம்கோ சிமெண்ட் வந்து பெருசாக வந்து ஃபால் ஆகலை. அது வந்து கன்சல்டேஷன் தான் இருக்குது. அதனால் அது பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ராம்கோ சிமெண்ட்டில் டெக்னிக்கலாக பேட்டர்ன் என்ன நம்ம ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம அதில் பை போகலாம். அதே போல் ஸ்டீல்லையும் வந்து உங்களுக்கு செயில் வந்து ரொம்ப நாளாகவே கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு. அதனால் பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து வரக்கூடிய வாரங்களில் மார்க்கெட் வந்து செல்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பையிங்கில் இருக்கும்போது நம்ம வந்து செயில் அண்ட் ராம்கோ சிமெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். வரக்கூடிய வாரங்களில் ராம்கோ சிமெண்ட் அண்ட் செயில் இந்த 2 கம்பெனியும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன் இந்த வாரம் வந்து நிறைய நம்ம பையிங் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னாக்கா குளோபல் இஷ்யூனால நிஃப்டியை வந்து செல்லிங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பை போகிறது அட்வைசபிள். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடிய நிஃப்டியோட அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் தான். நீங்கள் எதனா ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மினிமம் 2 டெக்னிக்கல் ரீசன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடை நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.